ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக். இது கார்த்திக்ஸ் இன்வெஸ்டிங் சேனல். அண்ட் இது நம்ம வீக்லி போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ். அண்ட் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நிஃப்டி. நிஃப்டி நம்ம சொன்ன லெவல்ஸான 25,700 லெவல்ஸை கம்ஃபர்டபுளாக நோக்கி வந்துட்டு இருக்கோம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ செட் இன்கேஸ் மார்க்கெட் அந்த லெவல்ஸ் வரும் பட்சத்தில் ஐ வில் பார்ஷியலி புக் மை ப்ராஃபிட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்பிஎஸ்ல எனக்கு என்ன ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருந்துச்சோ அதை கம்ப்ளீட்டாக டெட் ஃபண்டுக்கு மூவ் பண்ணிட்டேன். இந்த சிப் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் we are trying to accumulate index funds at various valuations. ஸோ அதனால் அதை நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ இங்கேருந்து ஈவன் லெட்ஸ் சே நிஃப்டி 50% ஃபால் ஆனாலும் ஐ வில் கன்சிடர் அக்யூமுலேட்டிங் மோர் அட் தட் பாயிண்ட். ஒன்ஸ் நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டர்ன்ஸ் அவுட் டு பீயிங் குட் டீசன்ட் குவார்ட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்ற போது தென் we can decide which sector to rotate. இல்லை இண்டெக்ஸ் ஃபண்டில் ப்ராஃபிட் புக் பண்ணுறது அதெல்லாம் we can. As of now, since it's being a very low in capital, I don't want to disturb my portfolio at this juncture. In a unnecessary churn பண்ணோம்னா we only end up paying more in form of tax and transaction charges. So அதனால சிப்பை பொறுத்த வரைக்கும் at this point in juncture, even though markets are very highly overvalued, I'm not going to book my profits. Let them run as it is. ஸோ இதுக்குமே என்ன கிடைச்சாலும் போனஸ் தான். அண்ட் இன்கேஸ் இங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் வந்து கரெக்ஷன் ஆனாலும் I'll be comfortably interested to buy. As per my expectations, market it's almost at its peak. And we are also expecting sometime during the mid of June, July polar, there will be a trend change. Though there are good supports at 24,400, 24,700 and 24,400. என்னை பொறுத்த வரைக்கும் the ideal support will be at 23,700. ஸோ இங்கேருந்து 2,300 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன்ஃபால்க்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி நடக்குன்ற பட்சத்தில் அப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்து we can take a call. ஸோ pertaining to நிஃப்டி, as I earlier said, ஒரு பெரிய டிப் வந்தால் we definitely consider buying. அது வரைக்கும் we are not going to invest in this. ஸோ this is pertaining to நிஃப்டி. கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண 3,500 to 2,900 லெவல்ஸ்க்கே தான் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் ஐ பர்சனலி ஃபீல் we are almost at its peak. இன்கேஸ் இஃப் கோல்ட் கரெக்ட்ஸ் அப்படின்னாலும் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சேரும் 2,500 லெவல்ஸ் வரும்போது டெஃபினெட்லி we can consider buying it. அது வருமானு தெரியல. ஆர் லெட்ஸ் சே ஈவன் சம் டீசன்ட் லெவல்ஸில் நமக்கு ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் டெஃபினட்டாக we can consider gold. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 3,500 to 2,900 இந்த லெவல்ஸில் தான் மார்க்கெட் இருக்குன்னு. as long as it doesn't break any of these levels, it's still within that range தான். So we have to wait and watch pertaining to gold. Silver we are expecting for an opportunity. As of now, nothing showed up. In case if there is any fall, definitely we should consider buying it. So pertaining to our investments பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா everything is in green. And overall we have invested somewhere around 71,000. இப்போ ஒரு current value பார்த்தீங்கன்னா it's about 88,000 இருக்கு. இந்த ஜூலை மந்த்க்கான 5,000 rupees I am not invested in liquid funds. Rather, what I have decided now, let me hold the cash because I feel in the month there could be an opportunity for us to invest. And if something shows up அப்படின்னா definitely we should be in a position to take advantage. So அதனால I'm holding cash as of now. Let's wait and watch. And our index funds investments. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் ஏன் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இஸ் மச் பெட்டர் தேன் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்றதை சொல்லியிருந்தேன். அண்ட் நான் அதை பேசிக்கலி யூஎஸ் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணி போட்டிருந்தேன். சரி, ஒரு S&P 500 ஒரு நாஸ்டாக்கோ அதுக்கு கோரிலேட்டாக ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டையும் கம்பேர் பண்ணி போட்டிருந்தேன். ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் லான்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால நமக்கு ப்ராப்பர் பெரிய டேட்டாஸ் கிடையாது அப்படின்றதுனால I've taken examples of the past. பட் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணுவோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நிஃப்டி 100 லோ வாலட்டாலிட்டி 30 இண்டெக்ஸ். அதாவது மார்க்கெட்டில் இருக்கிற ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு இண்டெக்ஸ் அது. ஸோ அந்த வாலட்டாலிட்டி ஃபேக்டரை மட்டுமே பேஸாக வச்சு ஒரு 30 ஸ்டாக்கை எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ்
செப்டம்பர் 27, 2024 பீக்லேருந்து 8th April 2025 பாட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இட் ஹஸ் ஃபாலன் ரஃப்லி அபவுட் 19.5%. இதே பீரியட்ல இது வந்து பிளெயின் வெனிலா நிஃப்டி 100 இண்டெக்ஸ். ஸோ இதுலயும் நம்ம அதே டாப் விச் இஸ் சம்டைம் அரவுண்ட் April 27th to the bottommost point, which is 4th April 2025 பார்த்தீங்கன்னா, இட் ஹஸ் ஃபாலன் ஒன்லி அபவுட் 18.5%. ஸோ ஒரு வாலட்டாலிட்டி ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணி எடுக்கிற ஒரு ஃபண்ட் ஹேஸ் ஃபாலன் பை 19.5%. வேரஸ் அது எதுவுமே கன்சிடர் பண்ணாம ஜஸ்ட் பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ண ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் விச் இஸ் நிஃப்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்ட், இட் ஹஸ் ஃபாலன் ஒன்லி அபவுட் 18.5%. இது தோ 18.8% அப்படின்னாலுமே இந்த நிஃப்டி 100 லோ வாலட்டாலிட்டி 30ல அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ would be slightly higher. ஸோ அதை கம்பேர் பண்ணிங்கன்னா நெட் நமக்கு ஆல்மோஸ்ட் 1% டிஃப்ரென்ஸ் இருக்கும். நிஃப்டி 100 வாலட்டாலிட்டி 30யை விட 1% பெட்டர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த வெரி சேம் ஸ்ட்ராட்டஜிக் இண்டெக்ஸ் ஃபண்ட் on an upside journey, we have achieved only about 15.5%. Whereas ஒரு பிளெயின் வெனிலான நிஃப்டி 100 அதோட பாட்டம்லேருந்து இன்னைக்கு பீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இட் ஹஸ் கிவன் யூ ரஃப்லி அரௌண்ட் 18.5%, 18%. ஸோ ஒரு அப்வர்ட் ரேலியில் இட் ஹஸ் கிவன் அன் ஆல்ஃபா ஆஃப் 3%. ஆன் அ டவுன்வர்ட் ட்ரெஜெக்டரியில் இட் ஹஸ் பீட்டன் கம்ஃபர்டபிளி த லோ வாலட்டாலிட்டி பை 1%. ஸோ இது லோ வாலட்டாலிட்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஆல்ஃபா 50. ஸோ இது பேசிக்கே என்னன்னா, நிஃப்டியில் இருக்கிற 300 கம்பெனிஸில் நிஃப்டியை காட்டிலும், அதாவது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை காட்டிலுமே பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 50 கம்பெனிஸை மட்டும் தேர்ந்தெடுத்து தே இன்வெஸ்ட். அண்ட் இதோட ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஆல்ஃபா எப்போவுமே உங்களுக்கு நார்மல் இண்டெக்ஸ் ஃபண்டை விட கொஞ்சம் வாலட்டாலிட்டி ஜாஸ்தி தான் இருக்கும். பட் இந்த ஆல்ஃபா ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கிவ்ஸ் யூ பெட்டர் ரிட்டர்ன்ஸ் ஏன்னா அப் ட்ரெண்ட். ஸோ இதோட பீக்கிலேருந்து நீங்கள் பாட்டம் வரைக்குமே மார்க் பண்ணிங்கன்னா, இட் ஹஸ் ஃபாலன் ரஃப்லி அபவுட் 35% வெர்சஸ் இது நிஃப்டி 500 இண்டெக்ஸ். ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ குடன்ட் ஃபைண்ட் நிஃப்டி 300 இண்டெக்ஸ். ஸோ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஐ ஹவ் டேக்கன் நிஃப்டி 500 index. When you're looking for an alpha, invariably there is a volatility factor which comes in play. So, to my opinion, it has only given a benchmark return தவிர்த்து it has not beaten the benchmark. And again, இதுலயுமே we have not included the expense ratio. You know, strategic investments the expense ratio is relatively higher. And in a long run, I'm not sure whether it can beat the index one. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் எப்போவுமே புது புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நார்மல் இண்டெக்ஸ் ஃபண்டாக இருந்தது ஒரு திமேட்டிக் ஃபண்டாச்சு, ஒரு திமேட்டிக் ஃபண்டாக இருந்தது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டாச்சு. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு கூப்பிட்டாக இருக்கணும்னா தேர் ஹேஸ் டு பி சம் நியூ எலிமெண்ட்ஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் எவ்ரி ஒன்ஸ் இன் அ வைல். ஸோ அதை தான் மார்க்கெட் பண்ணிட்டு ஒரு வெல்த்தை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிற இன்வெஸ்டருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸே போதுமானது. whatever said and done, ஒரு லாங் ரன் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் கொடுக்குற ரிட்டர்ன்ஸை பீட் பண்ணுறது ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு எப்போவுமே டிஃபிகல்ட் தான். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ வெரி மச்.